நீ நான் காதல் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அனு, அதுக்கப்புறம் அபி இவங்க எல்லாத்தையும் பிளான் பண்ணி முரளி ஊருக்கே அனுப்பி வச்சுட்டாரு இல்லையா? ஸோ அவங்கள அனுப்பி வச்சுட்டு முரளி என்ன செய்வாரு, அவரும் நம்மளும் ஊருக்கு போயிட்டு எப்படியாச்சும் அபிய கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு தானே திட்டம் போடுவாரு. அதுக்கு ஏத்த மாதிரி தான் முரளி வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா அஞ்சலி வந்து அவங்க மாட்டுக்கு வேற விதமா பேசுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து எதுவுமே சொல்ல முடியல. அதே டைம்ல இங்க வந்து பிளான எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கும்போது வந்து, இங்க ஆகாஷோட அப்பா வந்து குடிச்சுப்புட்டு வந்து கலாட்டா பண்றாரு. "ஒழுங்கா நான் சொல்ற ஒரு பணக்கார பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. அத விட்டுப்புட்டு நீ காதல் கீதல்னு அலைஞ்ச அவ்வளோதான்." அப்படிங்கிற மாதிரி வந்து இங்க தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ நீங்க பண்ணுன கலாட்டாவுல தான் ஏற்கனவே அவங்க 2 பேரும் ஊர விட்டே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆகாஷ் வந்து பயங்கரமா அவங்க அப்பாவ புடிச்சு திட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சனையெல்லாம் பார்க்குற நம்ம ஹீரோ ராகவ் வந்து பார்த்தீங்கன்னா, அபிக்கு ஃபோன் பண்ணி ஊருக்கு கிளம்பி போகும்பொழுது எனக்கிட்ட சொல்லாம ஏன் போனீங்க? அப்படிங்கிற மாதிரி அபிய புடிச்சு திட்டிக்கிட்டு இருக்கிறாரு நம்ம ஹீரோ ராகவ். ஸோ நான் அதுதான் சொன்னேன்ல, என் அக்காவுக்கு உங்க தம்பி மேல எந்த காதலும் இல்லன்னு. ஸோ அதனால தான் ஊருக்கு போயிட்டோம். பேசாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அபியும் ஃபோன கட் பண்ணி விட்டுர்றாங்க. நம்ம ஹீரோவால எதுவுமே செய்யவே முடியல. ஸோ இப்ப என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் அங்கே ஊருக்குள்ளே சும்மா கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொந்த ஊர் இல்லையா? ஸோ இங்கே சிட்டியில் இருக்கும்போதே கலகலன்னு இருப்பாங்க. அவங்க சொந்த ஊரில் எப்படி இருப்பாங்க? அதே மாதிரியே தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பக்கத்து வீட்டோட சண்டை பிடிச்சிக்கிட்டு சும்மா கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆகாஷ் அணுவுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அணு வந்து எடுக்கிற மாதிரி தெரியல. ஸோ ஒரு மெசேஜையும் போடுறாங்க. ஆனால் அந்த மெசேஜையும் அணு பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. ஸோ இதுதாங்க இன்னைக்கு நடந்திருக்கு. வேறு எதுவும் பெருசா நடக்கவே இல்ல. நாளைக்கு தான் அணுவ பொண்ணு பார்க்க வர்ற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. முரளி தாங்க ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.